எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையுமே வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல உளுத்தம் பருப்பு சேர்த்து ஒரு சட்னி. அதுவும் டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமா வெங்காயம் பூண்டு சேர்க்காமலே இந்த உளுத்தம் பருப்பு சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். விரத நாட்களுக்கு இந்த சட்னி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பஞ்சு போல இட்லி, அதுக்கு தான் இந்த உளுத்த சட்னி இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். இந்த மாரி ஒரு சாஃப்ட்டான இட்லி செய்யறதுக்கு மாவு எப்படி அரைக்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உளுத்தம்பருப்பு சட்னி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். பொதுவாக சட்னி வத்த குழம்புலாம் நல்லெண்ணெயில் செய்யுங்க. பிசி பெருங்காயம் அது ஒரு சின்ன கட்டி எடுத்து முதல்ல எண்ணெயில் பொரிச்சிக்கலாம். அடுத்தது ஒரு கப்பு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நீங்கள் உடச்ச தோல் உளுத்தம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட எடுத்துக்கலாம். தோல் உளுத்தம்பருப்புனா உடம்புக்கு நல்லது. கலர் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். முடிஞ்ச வரைக்கும் அதை கூட நீங்கள் வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவு பொன்னிறமாகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு சாத்தூர் மிளகாய் ஒரு 3, ஒரு காஷ்மீரி சில்லி ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கலாம். காரம் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பம். இதில் 2 விதமாக அரைக்கலாம். இப்போ நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றீங்கன்னா புளி சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஃபுல்லாக டிஃபன் ஐட்டத்துக்கு, அதாவது இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அரைக்கிறேன். அப்படிங்கிறப்ப தக்காளி சேர்த்து அரைக்க போகிறேன். இப்போ நான் வறுத்த பொருட்கள் பெருங்காயம், மிளகாய், உளுந்த வறுத்ததை தனியாக முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபனுக்குன்னு சொன்னேன் இல்லையா, டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக இப்போ இந்த சட்னிங்கிறப்ப இந்த அளவு உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூனுக்கு 4 தக்காளி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், ஒரு கொத்து கருவேப்பிலை, அதே எண்ணெய் கூட போதும். இன்னும் கொஞ்சம் 1 டீஸ்பூன் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். என்னோடய சமையல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். எவ்வளோக்கெவ்வளோ நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோமோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. சமையலில் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி அரைக்கிறப்ப நம்ம எவ்வளோ முடியுமோ வடை தட்டுறப்ப எல்லாத்துலேயுமே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்ச 4 தக்காளி, இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கணும். அப்படிங்கிறப்ப சட்னிக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா அந்த தோல்லாம் பிரிஞ்சு நல்லா சாஃப்டாகிட்டுருக்கு பாருங்கள். இந்த சமயத்தில் தான் நம்ம தேங்காய் போடணும். தக்காளி போட்ட உடனே தேங்காய் போடக்கூடாது. சீக்கிரம் உங்களுக்கு தக்காளி வதங்காது. தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் போட்டு ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் பிரட்டி விட்டால் உங்களுக்கு சட்னி 2 நாள் 3 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட வீணாக போகாது. அதனால் தேங்காவையும் சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இது அப்படியே நம்ம அடுப்பை நிறுத்திட்டு சூடு ஆற விடணும். இப்போ சட்னி அரைக்கிறதுலையும் டிப்ஸ் ஒன்று இருக்குது. முக்கியமாக நம்ம வறுத்த பொருட்கள், இப்போ இந்த தக்காளி வதக்கினது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அந்த உளுத்தம்பருப்பு நைஸ் ஆகாது. இதே நீங்கள் புளி சேர்த்து அரைக்கிறதா இருந்தால் தாராளமாக ஒன்றா சேர்த்து தண்ணி விட்டு அரைக்கலாம். நம்ம டிஃபனுக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக சட்னி அரைக்க போகிறோம் அப்படின்னா முதல்ல வறுத்த பொருட்களை தண்ணி போடாமல் நல்லா மேக்ஸிமம் எவ்வளோ பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி, தேங்காய், கருவேப்பிலையை ஓரளவு சூடு ஆறுனதுக்கப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக அந்த வாணலிலையும் ஒரு 4 டீஸ்பூன் தண்ணி விட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு உளுத்தம்பருப்பு அரைஞ்சதுனால ஒரு 30 செகண்ட், 1 நிமிஷத்தில் தக்காளியும் நல்லா அரைஞ்சிடும். எந்த அளவுக்கு நமக்கு லிக்யூடாக வேணுமோ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன். ரொம்ப அளவுக்கு தண்ணி விடலை, நீர்க்க வச்சுக்கிற சட்னியை. இப்போ ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே கண்டிப்பாக ஒரு தாளிதம், ஒரு தேங்காய் சட்னினா கூட கண்டிப்பாக ஒரு தாளிதம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த எண்ணெய் விட்டு கடுகெல்லாம் சேர்த்து தாளிதம் சேர்க்குறப்ப ரொம்ப நேரத்துக்கு தேங்காய் சேர்த்த எந்த சட்னியுமே ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ திரும்பவும் நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூட திரும்பவும் கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா வாசனையாக இருக்கும். இதை சேர்த்துட்டு நம்ம சட்னி மேலே அப்படியே விட்டுடலாம். இல்லை நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எதுவுமே நான் சேர்க்கலை. வெங்காயம் பூண்டு சேர்க்குறதா இருந்தால் அந்த தக்காளி வதக்கிறப்பே வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். எல்லா விதமான டிஃபனுக்கும், முக்கியமாக உப்புமாவுக்கு கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி சாஃப்டான ஒரு கிளாத்தில் செஞ்ச பஞ்சு போல் ஒரு இட்லி, அதுக்கு நான் இன்றைக்கி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். முக்கியமாக அமாவாசை, அது போல் நமக்கு மூதாதையர்கள் தினத்தன்னைக்கெலாம் நம்ம காத்தால் ஒரு பொழுது சாப்பிட்டோன்னா
நைட்டு டிஃபன் செய்கிறப்ப இந்த மாதிரி உளுந்து சேர்த்து சட்னி அரைச்சி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.